இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் பாட்டிலும் அப்புறம் ஃபோம் ஷீட்ஸும் வச்சு ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் மார்க் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்ஸு. இது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6 கலர் வந்து தேவைப்படும். நான் கட் பண்ணியிருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஷீட்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர் 2x30 சென்டிமீட்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் ஃபோம் ஷீட்ஸ் இல்லாமல் A4 பேப்பர்லேயும் பண்ணலாம், கலர் A4 பேப்பரில். பட் இது ஃபோம் ஷீட்ஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஃபோம் ஷீட்ஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி 1 by 1 அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு நார்மலான பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் வந்து இந்த 2 சைடு கார்னர்லேயும் நான் ஒட்டிக்கிறேன். நடுவில் எதுவும் கேப் இல்லாத மாதிரி நீங்கள் அந்த ஃபோம் ஷீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து 2 சைடும் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒட்டியிருக்கிறது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டினதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிளாஸ்டிக் பாட்டில் மேலே நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ வந்து போட்டுக்கிறேன். ஹார்ட் க்ளூ போட்டுட்டு நம்ம சேர்த்து ஒட்டி வச்சுருக்க அந்த ஃபோம் ஷீட்ஸை அப்படியே எடுத்து நான் இது மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போது இது ஃபுல்லாக நம்ம ஹார்ட் க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வரப்போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோம் ஷீட்ஸில் லைன்ஸ் மாதிரி நான் அப்படியே ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரேன். ரோல் பண்ணிவிட்டு ஃபுல் பாட்டிலையும் நான் அந்த ஃபோம் ஷீட்ஸை வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நார்மல் ஃபெவிகால் இல்லை ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூவாக போட்டு நீங்கள் இந்த ஃபோம் ஷீட்ஸை வந்து இந்த பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். 2x8 சென்டிமீட்டருக்கு ஒரு 6 பீஸ் கிட்ட நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் 1x6 சென்டிமீட்டர் எதுலேயும் அதே 6 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம சின்னதாக ஒரு பவு மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபோம் ஷீட்டில் 2 சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே சென்டர் நோக்கி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சென்டரில் 2 கார்னரையும் சென்டரில் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மற்ற பீசஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த சின்ன பீஸ் எடுத்தோம் இல்லையா, அது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீஸோட ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் நம்ம உள்ளார ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைட்லேயும் 2 சைடு கார்னர்லேயும் நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு இது திரும்பவும் நான் உள்ளார மழித்து இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி ரெடி பண்ணதை அதோட ஆப்போசிட்டாக க்ராஸாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளார ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவு மாதிரி ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம மற்ற பீசஸும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா பவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டில் ஃபோம் பாட்டில் எடுத்து நம்ம அதுக்குள்ளான கலரை அந்த பவு எடுத்து நம்ம அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பவுஸை வச்சு நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் அது அப்படியே அதுக்குண்டான கலரில் கொஞ்சம் அப்படியே டயக்னலாக ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிக்கலாம், உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த பவு வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இதை நம்ம பென் ஹோல்டர் பென்சில் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். டேபிளில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரீயூஸ் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.